நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ. தேனு சுமதிக்கு கால் பண்ணி, அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் அம்மாவாக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷம் தாங்கலை. அந்த சந்தோஷத்தில் பொண்ணை பார்க்க ஓடோடி வராங்க. சுமதி இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த அப்பத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கதை கந்தலாக போகுது அப்படின்னு சொல்லி தேன்மொழி தன்னுடைய அம்மாவை தடுத்து ரூமுக்கு கூப்பிடுறாங்க. சரி இரு, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, ஏன் இப்போ நீ கூட்டிகிட்டு போகிறான்னு அப்பத்தா ஒரு பக்கம் கேட்க, அப்போது மீனாட்சியுடைய என்ட்ரி. மீனாட்சியும் அம்மாவை சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க. மீனாட்சி மனோவை தனியாக கூப்பிட்டு, தேவி அக்காவும் பாண்டியும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு செலவு பண்ணுறாங்க, ஆனால் உங்களை மட்டும் குழந்தை பத்துக்க வேணும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமானு மனோ கிட்ட கேட்க, மனோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி தன்னுடைய மாமனார் லோகு கூட தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது, உங்களுடைய சொந்த ஊர் எதுமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, தனக்கு தெரியாதுன்னு லோகும் சொல்கிறாரு. ஏன்னா சொந்த ஊர் உங்களுக்கு தெரியாதா? சரி அப்பத்தா கிட்டே நீங்கள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஆனால் அம்மா எதுவும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. தேன்மொழி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை மறைக்க மீனாட்சி நிறையவே முயற்சி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவுக்கு வேற நாட்கள் போய்கிட்டே இருக்குது. மீனாட்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் எபிசோட் நகரம் இருக்கும். அப்பத்தாவுடைய அந்த ரகசியம் மீனாட்சிக்கு தெரிய வந்ததுன்னா அப்பத்தாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது எப்போ தான் நடக்க போகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.